துபாய் நியூ கோல்ட் சூக். அப்பா பிரம்மாண்டங்க. ரொம்ப பிரம்மாண்டம்னா ரொம்ப பிரம்மாண்டம். ஆனா வெயிலு 50 டிகிரி. மண்டைய பொளந்துருச்சு. நாங்க ஒரு ஏரியால வந்து கார பார்க் பண்ணிட்டு, ஒரு மந்தி கடைக்கு போவோம்ன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. அங்க போட்டு நடந்து வந்தோம். ரொம்ப தூரம் நடந்து வந்தோம். வர்ற வழியில பார்த்தா தான் தெரியுது. அவ்ளோ ரெசிடென்சி வச்சிருக்காங்க. அதுபோல பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஷாப்பிங் சென்ட்ரு, பெர்ஃப்யூம் கடை எல்லாம் ஏகப்பட்ட இது இருக்கு. அதில ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு கவனிச்சேன். ஒரு பெர்ஃப்யூம் கடைக்கு போயிருந்தேன். அவங்கள்ட்ட கேட்கும்போது, அவங்க சொன்னதே ஷாக்கா இருந்துச்சு. அந்த ஏரியால உள்ள எல்லா பெர்ஃப்யூம் கடையும் ரிமூவ் பண்ண போறாங்களாம். கம்ப்ளீட்டா வந்து இந்த ஏரியா ஃபுல்லாவே ஒரு நீங்க பார்க்குறீங்கல்ல, இந்த ஏரியா ஃபுல்லாவே கோல்டு ஷூக்கு தான் வரப்போதாம். கம்ப்ளீட்டா. எல்லாருக்கும் நோட்டீஸும் குடுத்துட்டாங்களாம். இந்த வருஷத்தோட முடிஞ்சிருமா, நெக்ஸ்ட்டு ரினியூவல் கிடையாதாம். அப்படி ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கு. பலவிதமான பல இடங்களுக்கு நடந்து போம்போது தான், நம்மளுக்கு வந்து என்னென்ன அங்க நடப்புகள் இருக்குங்கிறது கொஞ்சம் தெரிய வருது அவங்களோட பேசும்போது. ஏரியாவே செம்ம வைபா இருந்துச்சுங்க. ஃபுல்லா அந்த ஏரியா ஃபுல்லா நடந்து போனது ஒரு திருப்தியா இருந்துச்சு மனசுக்கு. எவ்வளோதான் வெயில் அடிச்சாலும், இங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் ரோட்லாம் எவ்வளோ நீட் அண்ட் கிளீனா. ஒ ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப சீப்பா இருந்திருக்கு ரென்ட்டு. இப்ப அங்க வந்து எந்த பில்டிங்கிலுமே வேக்கன்ஸியே இல்ல. அந்த மாரியான ஒரு நிலைமையில இருந்துகிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நீங்க அந்த கோல்டு ஷூக்குல ஒரு சின்ன ஒரு பள்ளியாசல் இருக்கும். செம பள்ளியாசல். அப்படியே டயர்ட் ஆயிட்டு அந்த ஏரியாவுக்கு போகும்போது, அந்த பள்ளியாசல்ல தான் தொழுதுட்டு வரோம்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு தொழுதுட்டு வந்தேன். மரங்கள் அங்கங்க நல்லா வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட மரங்கள். அது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. பள்ளியாசல்ல போயிட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தோம். தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்ட் டிஸ்கவரி. பாய்.